ஓம் நம சிவாய. ஓம் சிவாய நமக. என் அன்பு குழந்தையே, குழப்பத்தில் இருக்கும் என் பிள்ளையே, அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காதே. நல்ல வழியை நான் காட்டுவேன். போனது போகட்டும் குழந்தையே, அதை பற்றி கவலைப்படாதே. அதைவிட உயர்ந்த ஒன்று உனக்காக காத்து கொண்டே இருக்கிறது குழந்தையே. அதனை பெறுவதற்கு நீ தயாராக இரு. உச்சத்தை தொடும் தூரம் வெகு தொலைவில் இல்லை. என் சொல்ல பிள்ளையே, நீ சந்தோஷமாக இரு. குழப்பத்தில் இருந்து விடுபடும் முன் உன் முயற்சி இல்லாமலேயே நீ நினைத்தது நடக்கப் போகின்றது குழந்தையே. வாழ்வில் இனிமையான காலங்கள் உன் வாழ்வில் அரங்கேறப் போகின்றது. நானே கதியென்று இருக்கும் உன்னை எப்படி பாதியில் விட்டு விடுவேன்? உனக்கானதை பார்த்து பார்த்து தயார் செய்து கொண்டிருக்கின்றேன் குழந்தையே. இன்னும் சிறிது காலத்தில் உனக்கானது உன் கையில் வந்து சேரும். அதுவரை நீ சற்று பொறுமையாக இரு குழந்தையே. உன் வாழ்க்கையை நான் பார்த்து கொள்கிறேன். நீ என் நாமத்தை மட்டும் உச்சரித்து கொண்டு இரு. என் அன்பு குழந்தையே, உன் தொழில் நஷ்டம் என நீ வருந்திய நாட்கள் எல்லாம் தாண்டி போய்விட்டது. நிம்மதி இழந்து என் நேரமும் நீ பயந்து கொண்டு இருக்க வேண்டிய அவசியமில்லை குழந்தையே. இனிமேல் கீழே எவ்வளவு குறைந்தாய், அதற்கு 100 மடங்கு உனக்கு உயர்த்தி உன்னை உச்சியில் ஏற்றி உட்கார வைப்பின் குழந்தையே. என் கஷ்டத்தை போக்க எப்போது வருவீர்கள் என்று நீ தினம் தினம் என்னிடம் கேட்டு கொண்டு இருக்கிறாய். நான் உன் பக்கத்தில் இருப்பதை மறந்து உன் பக்கத்தில் என்பதை விட உன் மனதில் தான் நான் இருக்கின்றேன் என்பதை நீ என்று புரிந்து கொள்ளப் போகிறாயோ குழந்தையே. நான் உன் மனதில் தான் இருக்கின்றேன். உன் மனம்தான் எனது கோவில். இப்போது உனக்கு இருக்கும் அனைத்து கஷ்டமும் நிரந்தரமில்லாதவை. கவலை வேண்டாம் குழந்தையே. எப்பொழுது வேண்டுமானாலும் உன் நிலை மாறும். நான் மாற்றுவேன். எந்த துன்பம் வந்தாலும் மனதில் சலனம் கொள்ளாதே. என்னையே நினை. என்னுடைய உதவி எந்த வழியிலாவது நிச்சயம் உனக்கு கிடைக்கும் குழந்தையே. உன் துன்பத்தை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளாதே. அதற்காக வருந்துபவன் எவரும் இங்கு இல்லை. உனக்கு நீயே உறுதியாக தூண்டுதலாக இருந்துவிடு. என்றும் உன் துணை நான் இருப்பேன் குழந்தையே. என் மீது நீ வைக்கின்ற நம்பிக்கையால், உன் உறுதியான பக்தியால் நீ வேண்டிக் கொள்ளும் அனைத்தும் உனக்கு கிடைக்கும் என்பதை அறிந்து கொள். கவலைப்படாதே. அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காதே கண்மணி. நல்ல வழியை நான் காட்டுவேன். போனது போகட்டும். அதை பற்றி கவலைப்படாதே. அதைவிட உயர்ந்த ஒன்று உனக்காக காத்து கொண்டு இருக்கிறது. அதனை பெறுவதற்கு நீ தயாராக இரு கண்மணி. உச்சத்தை தொடும் தூரம் வெகு தொலைவில் இல்லை. நீ சந்தோஷமாக இரு. குழப்பத்தில் இருந்து விடுபடு. உன் முயற்சி இல்லாமலேயே நீ நினைத்தது நடக்கப் போகின்றது. நீ வேண்டியது கிடைக்க தாமதமானாலும் தப்பாது கண்மணி. எப்பொழுதெல்லாம் நம்பிக்கையை இழக்கின்ற நேரம் வருகின்றதோ அப்போதெல்லாம் என்னை நினைத்துக்கொள். என் மேல் பாரத்தை போட்டு உனது இலக்கை அடைவதற்கான செயலை துவங்கு. உன் பக்கத்தில் இருக்கின்ற நான் அதற்கு மேல் ஆக வேண்டியதை பார்த்து கொள்கிறேன். எல்லாம் முடிந்தது என்ற நான் இன்றும் உயிர் வாழ்கின்றேனே.
உன் கண்கள் என்னை கண்டாலே போதும் நிறைவா என்று என்னையே நினைத்து இருக்கும் என் பிள்ளையை நான் எப்படி கைவிடுவேன் குழந்தாய்? உன் நன்மைக்கும் நான் பொறுப்பு. உன் நன்னடைக்கும் நேர்மைக்கும் உண்டான பரிசை நான் உனக்காக உருவாக்கி விரைவில் அது உன் கரங்களில் சேர்ப்பேன். இது உன் அப்பாவின் சத்திய வாக்கு. உன் சுமைகளை என் மீது இறக்கிவிடு. உனக்கு தேவையானதை நான் செய்கிறேன். அமைதியாக உட்கார். தேவையானதை நான் செய்கிறேன். நிறைவு காணும் வரை நான் உன்னை வழிநடத்தி செல்வேன். கவலையை விடு. எல்லா விதத்திலும் உன்னை நான் கவனித்துக் கொள்கிறேன். உன் சுமைகளை என்னிடத்தில் இறக்கிவிடு. உன் உச்சி முதல் உள்ளங்கால் வரை கவசமாக நான் இருக்கிறேன். உன் தொழில் எதுவானால் உன்னுடைய வேலையை என்னுடையதாக மாற்றி விடுகின்றேன். பார்வையும் பார்க்கப்படும் பொருளாகவும் நானே இருக்கின்றேன். இவ்வளவாக நான் உழைத்து கொண்டிருக்கும் போது பயம் ஏன் உனக்கு? பயமற்று இரு. ஏக்கம் ஏன்? எனக்காகவே ஏங்குங்கள். பரபரப்பு ஏன்? என் மீதே மிக்க ஆவல் கொள்ளுங்கள். உங்களுடனே பயணித்து கொண்டே இருக்கிறேன் கண்மணி. வாழ்க்கையில் உனக்கு ஏன் எதற்கெடுத்தாலும் பயம்? எதற்கெடுத்தாலும் அது அப்படி ஆகிவிடுமோ என்கின்ற எதிர்மறை எண்ணம். மனவேதனை அடைய விடாதே. நீ என் மடியில் அமர்ந்து இருக்கும் என் பிள்ளை. உன் தலையில் நிச்சயம் நான் மகுடத்தை சூடுவேன். இது என் சத்திய வாக்கு கண்மணி. உனக்கான விடியல் ஆரம்பமாகிவிட்டது. அஷ்டலட்சுமிகளும் உன் வீட்டில் வாசம் செய்யும். ஆனந்தம் தாண்டவமாடும். உன் மன போராட்டத்தில் இருந்து நான் உன்னை விடுவிப்பேன் கண்மணி. உனக்கு எது நல்லது என்று எனக்கு தெரியும். அதனை சரியான நேரத்தில் நடத்தியும் கொடுப்பேன். கவலைப்படாதே கண்மணி. என் வாழ்வில் என்னதான் நடக்கின்றது அப்பா? ஒரு நாள் சந்தோஷமாக இருந்தால் மறுநாளை அழ வைக்கிறதே. இந்த வாழ்க்கை எதற்காக வாழ வேண்டும் என்று உன் மனதில் பல குழப்பங்களை போட்டு குழம்பிக் கொண்டு இருக்கிறாய். உன் வாழ்க்கையில் நான் துணையாக இருக்கிறேன் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள். வாழ்க்கையில் கஷ்டம் இருக்கலாம், ஆனால் கஷ்டமே வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. இதற்கு ஒரு முடிவே இல்லையா என்று கேட்கிறாய். முதலில் உன் மனதை அமைதிப்படுத்து. நான் கூறுவதை கவனமாக கேள். தினமும் என்னை நினைக்கும் உன்னை நான் கைவிட மாட்டேன் என் தங்கமே. உன் வாழ்க்கையில் உன் வேலைகளை சரியாக செய்து முடி. உன் அன்பை புரிந்தவர்களிடம் மட்டும் உன் அன்பை காட்டு. என் இஷ்டத்திற்கு எதுவும் செய்ய முடியவில்லை எனில் என் மனம் எப்படி எனது வேலையை செய்யும் என்று கேட்கிறாயா தங்கமே? உன் வாழ்க்கையை நீதான் வாழ முடியும் செல்லமே. அதனால் தான் சொல்கிறேன், நீ நடந்ததையெல்லாம் மறந்துவிடு. உன் வேலையை நீ செய். எந்த வேலையையும் மிச்சம் வைக்காதே. சிரித்த முகத்தோடு இரு. என்றும் புன்னகையுடன் இரு செல்லமே. எதற்காகவும் கலங்காதே. அப்படி இருந்தால் எல்லாம் உன் விருப்பப்படி மாறும் செல்லமே. உன்னை சுற்றி இருப்பவர்கள் என்ன வேண்டுமானாலும் பேசட்டும், அதை காதில் வாங்கி கொள்ளாதே செல்லமே. உன் வாழ்க்கையில் நிம்மதியை நீதான் அமைத்து கொள்ள முடியும்.
அது உன் கையில்தான் இருக்கிறது. ஏனென்றால் மற்றவர் உனக்கு ஏற்படுத்திய பிரச்சனை நினைத்துதானே இந்த குழப்பத்திற்கு ஆளாகிவிட்டாய். அவர்கள் முன் நீ அழுவதை பார்த்து ஆனந்தமாயிருக்கிறார்கள் அல்லவா? அதே சமயம் நீ அந்த மன உளைச்சலை என்னிடம் கூறிவிட்டு மறந்து விட்டால் அதை நான் பார்த்து கொள்வேன் செல்லமே. நீ முகமலர்ச்சியோடு இருந்தால் மட்டும் போதும். அவர்களுக்கு மனம் குழம்பி தவிக்கும். நீ செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். சிரித்த முகம், பூத்த பூவாயிரு. உன் எண்ணத்தையும் உள்ளத்தையும் சுத்தமாக வைத்துக்கொள். உனக்கு வேண்டியதை என்னிடம் கேட்டுவிட்டாயல்லவா? நான் பார்த்துக் கொள்கிறேன். அதை உன் கைகளில் தர வேண்டியது என் பொறுப்பு தங்கமே. உன் இவ்வளவு காலம் பொறுத்து கொண்டாய், இன்னும் சிறிது காலம் பொறுத்துக்கொள் தங்கமே. உன்னை புறக்கணித்தவர்கள் உன்னை தேடி வருகின்றார்கள். நீ காட்டிய அன்பு தூய்மையானது என்பதை உணர்ந்து வருவார்கள். உன் அன்பு ஒன்று மட்டும் போதும் என்று உன்னிடம் வந்து இறைஞ்சி நிற்பார்கள் குழந்தையே. உன் அருமையை புரிந்து உன் அன்புக்காக ஏங்கி வருவார்கள். உன் புண்பட்ட மனதிற்கு மருந்தாக சுகம் பெற செய்வேன். இப்பொழுது உள்ள மனநிலை கஷ்டங்களை பார்த்து மனம் மறுத்து போய் கண்ணீர் வற்றி போய் நிற்கிறாய். இனி என்னதான் செய்வது என்று அறியாமல் மௌனமாகிவிட்டாய். இவை அனைத்தையும் நான் மாற்றி அமைப்பேன். நீ என் மேல் கொண்ட பக்தியானது இந்த உலகை விட பெரியது. ஒவ்வொரு பிள்ளையிடமும் நான் வேண்டி நிற்பது இந்த உண்மையான பக்தியை மட்டும்தான். அது உன்னிடமிருந்து எனக்கு கிடைத்துள்ளது. அதற்கு கைமாறாக உனக்கு உன் மனம் குளிரும் நிகழ்வுகளை நிகழ்த்தி தர மாட்டேனா? நான் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையையும் நீ பக்தியோடு கேட்கிறாய். அன்பாக அதை கடைபிடித்தும் வருகிறாய். என் வார்த்தைகளை கேட்டு கேட்டு உன்னுள் பல மாற்றங்களை காண்கிறேன். என் மேலான நம்பிக்கை உன்னுள் விருட்சமாகி இருக்கிறது குழந்தையே. அது பல மடங்கு உயர்ந்தும் இருக்கிறது. எல்லாவற்றையும் அப்பா பார்த்து கொள்வார் என்ற முழு நம்பிக்கை இப்பொழுது உன்னில் துளிர்விட்டு இருக்கிறது. அந்த ஒரு நாளும் வீணாக்க மாட்டேன் குழந்தையே. உன்னை என் பிள்ளை என்று பெருமையாகவே சொல்லிக் கொள்வேன். என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நல்ல விஷயங்களில் அடியெடுத்து வைக்கும் காலம் வந்துவிட்டது. அன்புக்கு பெயர் கொண்ட என் பிள்ளை நீ. உன் மனதில் எழும் எதிர்மறையான குதர்க்கமான எண்ணங்களை எல்லாம் இப்பொழுதே விட்டுவிடு. என்ன நடக்குமோ என்ற பயம் எழுந்தாலோ, நடக்குமா நடக்காதா என்ற சந்தேகம் வந்தாலோ அதை இப்பொழுதே புறக்கணித்து விடு. அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாதே. மனமும் புத்தியும் நமக்கு பாதி நண்பன் பாதி எதிரி. அதனால் அவற்றை என் பாதத்தில் வைத்துவிட்டு நீ நம்பிக்கையோடு மட்டும் இரு. எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன். உன் மனதை போட்டு குழப்பிக் கொண்டே இருக்கிறாய் குழந்தையே. நிச்சயம் நல்லதே நடக்கும். இன்னும் எத்தனை நாட்கள் என்று சலித்து கொண்டே இருக்காதே. எத்தனை நாட்கள் ஆனால் என்ன, நான் உன்னோடுதான் பயணிக்க போகிறேன் குழந்தையே. நிச்சயம் நல்லது நடக்கும். நான் நடத்தி காட்டுவேன். நல்லதே நினை, நிச்சயம் நல்லதே நடக்கும். நாம் இருக்க பயமேன். ஓம் நம சிவாய போற்றுவோம். ஓம் சிவாய நமக. நல்லதே நடக்கும்.